விஜயை நாங்க திட்டலங்க, விஜயை நோக்கி கேள்வி கேட்கிறோம், கேள்வி எழுப்புறோம். இந்த கேள்விக்கே பதில் சொல்ல முடியாம அவர் எங்களை கடந்து போறாங்களாம். ஒருத்தன் சொன்னா வா வாடா வாடா ஏரியாக்கு வாடாங்கிற மாதிரி, நீ உயிரோட நீ தேனிக்கு வந்தா உயிரோட போக முடியாதுன்னா. சரி வந்தாச்சுனா தேனிக்கு வந்தாச்சுனா எங்க தேனினா தேனிக்கே தான் வருவியா, கம்பத்துக்கு வர மாட்டியான்னா. கம்பத்துக்கு வரணுமா, சரி கம்பத்துக்கு வரேன்னு கம்பத்துக்கு போயிட்டேன். கம்பத்துக்கு நான் கம்பத்துக்கு வருவியா, நான் கம்பத்துல இருக்கேன். நானும் கம்பத்தாண்டா இருக்கேன். எந்த கம்பத்துல பார்த்தா அவன் லைட் கம்பத்துல உட்காந்துருக்கேன், அணில் குச்சி. அவன் நினைச்சிட்டான் ஏதோ வாய்ச்ச விடாளுக்கு யூடியூப்ல 10 ரூம்ல உட்காந்து மைக் வச்சு பேச நினைச்சான். டேய், இந்த நிலத்தில் நீ தலைவனா ஏத்திருக்கிறவன் ஓடுகாலி விஜய். நாங்கள் தலைவரா ஏற்றிருப்பது 24 நாடுகளை ஓடவிட்ட எங்கள் தலைவன். உலகத்திலேயே ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் உலகத்துல ரன்வே இல்லாம விமானம் இயக்கி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ரன்வேவே இல்லாம விமானத்தை இயக்கிய தலைவனுடைய அரசியல் படை அது நாம் தமிழர் கட்சி. தரைப்படை, கடற்படை, கடல் கரும் புலிப்படை என்று 14 படைகள் கட்டி 24 நாடுகளை ஏற்று சண்டையிட்ட தலைவனை அங்குலம் அங்குலமாக படித்து வளர்ந்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள். சண்டையா சண்டை, அன்புன்னா அன்பு, வம்புன்னா வம்பு, இதுதான் எங்க பாணி. நீ அடிக்கணும் நடக்கிறதுக்கு முன்னாடியே உன் செவில் அடி விடும். அதுக்கு கள்ளக்குறிச்சியே சான்று. சும்மா அப்படியே ஆளு மொழு சேவ் பண்ணிக்கிட்டு கட்டமிசை வச்சுக்கிட்டு சிகப்பா இருக்கான், பாப்பார விட்டு பிள்ளை நினைச்சாத. டேய், திருநெல்வேலிக்காரன் செருப்ப கழட்டி அடிச்சு விடுவேன், வேற வண்டி வச்சுக்கோங்க.